ஓம் சாய்ராம். பாபா, உங்களுக்கு கோடானு கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள். அதில் நான் எப்படி பாபா உங்கள் நினைவிற்கு வருவேன்? உங்கள் நினைவில் நான் எப்பொழுதும் இருக்க என்ன செய்ய வேண்டும்? கடினமாக இல்லாமல் சுலபமாக ஒரு வழி சொல்லுங்கள் என ஒரு பக்தர் பாபாவிடம் கேட்டார். அதற்கு பாபா கூறினார், அன்பு குழந்தையே, நீ பல ஜென்மமாக என்னை அழைத்தாய். என்னை அறியாமலேயே என் நினைவில் இருக்க முயற்சி செய்தாய். என் தரிசனத்திற்காக துடித்தாய். என்னுடைய பெயரில் பல தான தர்மங்களை செய்தாய். எனக்காக பல கோவில்களை கட்டினாய். உன்னுடைய மன சஞ்சலங்களை என்னுடைய நாமத்தை மந்திரமாக சொல்லி தீர்த்து கொண்டாய். என் மீது உள்ள அன்பால் உன் சொந்த பந்தங்களுக்கும் என் பெயரை வைத்து அழகு பார்த்தாய். எனக்காக உன் ராஜ்யத்தையும் இழக்க துணிந்தாய். எனது நினைவு சின்னங்களை பாதுகாக்க உனது உயிரையும் கொடுத்தாய். உனக்காக இருந்த நிலப்புலன்களை என்னுடைய நினைவு சின்ன கோவிலுக்கு எழுதி வைத்தாய். என்னை அடைய பல யாத்திரைகளை செய்தாய். உன் வீட்டில் எனக்காக அறை அமைத்தாய். எனக்காக பலரோடு சண்டை போட்டாய். விரதம் இருந்தாய். இப்பொழுது நானே நேரில் வந்து இருக்கிறேன். உன் மனதை மட்டும் கேட்கிறேன். ஏன் தர மறுக்கிறாய்? எப்படி கொடுப்பது என்று தெரியவில்லையே பாபா என பக்தன் கூறினான். அதற்கு பாபா சொல்கிறார், என்னோடு விளையாடு, என்னிடம் பேசு, என்னை கிண்டல் செய், என்னை குறை சொல், உன் குடும்ப விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொள், உன் வேலை விஷயத்தில் உனக்கு கிடைத்த அநியாயத்தை நியாயப்படுத்து, சமைக்கும் போது என்னிடம் கேட்டு உப்பு காரம் போடு, என்னிடம் கதை கேள் அல்லது எனக்கு கதை சொல், என் மீது கோபப்படு, சண்டை போடு, பிடிவாதம் செய், மற்றவரிடம் செய்யாதே, மார்க்கெட்டில் என்னிடம் கேட்டு காய்கறி மளிகை வாங்கு, வாகனத்தில் செல்லும் போது வழி தெரியவில்லை என்றால் என்னிடம் கேள், உன் ஆசையை என்னிடம் தெரியப்படுத்து, எனக்கு கஷ்டம் கொடு, நன்றாக என்னை வேலை வாங்கு, என்னிடம் உன் அதிகாரத்தை காட்டு, என்னை சும்மா இருக்க விடாதே, வேலை வாங்கு, இப்பொழுது சொல், இது கடினமா? அருமை பாபா, மிகவும் சுலபமான வழியை சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி என பக்தன் கூறினான். அன்பு குழந்தையே, உன் பாதை கடினமாக இருக்கலாம். ஆனால் என்னுடன் எந்த ஒரு கடினமான பாதையையும் கடப்பது எளிது. ஓம் சாய்ராம்.